இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாசமிகு பங்கு மக்களே, அன்னையினுடைய பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நன்னாள், ஒரு பெருநாள், ஒரு திருவிழா. ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை இன்று திருச்சபை நினைவு கூறுகின்றது. இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய திருமுழுக்கை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கில் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்த்து தொடர்ந்து கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். அதுபோல வாக்களிக்கின்றேன், உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு ஞான காரியத்தில் அதிக அக்கறை உள்ளவர்களாக நான் தேர்ந்தெடுத்த ஞான தந்தையாக, ஞான தாயாக நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய பிள்ளைகள் ஞான காரியத்தில் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொண்ட அந்த ஞான பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். மிகச்சிறப்பாக திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு அன்பிற்கு சாட்சியாக நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம் கொடுத்தோம். அந்த பிள்ளைகளை எப்படி ஞான காரியத்தில் வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சிந்தித்து கொண்டே இல்லாமல் செயல்படவும் அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக தனிப்பட்ட முறையில் நாம் தேர்ந்து கொண்ட ஞானஸ்தான பெயர், புனிதர்களுடைய பெயரில் எந்த புனிதருடைய பெயரை எடுத்திருக்கின்றோமோ அந்த புனிதருடைய பரிந்துரையை, அந்த புனிதருக்கு நன்றி கூறி அவருடைய பரிந்துரையை பெற இன்று இந்த திருவிழா நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, வாழ்ந்து காட்ட அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே கண்டிப்பாக எல்லோரும் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். எல்லோருமே பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஒரு சிலர் நான் கொண்டாடவில்லை என்று சொல்லலாம். கொண்டாடவில்லை என்றாலும் பிறந்த அந்த நாளில் நமக்குள்ளாக கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு நம்முடைய பிறந்த நாள், கொண்டாடாமல் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்று என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்திலே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நல்லது. அதே போல் இது ஒரு டிப்ஸாக கூட இன்றைக்கி நான் கொடுக்குறேன். ஹெல்த் டிப்ஸ், சமையல் குறிப்பு, நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் ஒரு ஞான காரியத்திற்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா, உங்களுடைய திருமுழுக்கு பெற்ற நாளை என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கினீங்களோ, நான் குழந்தையாக இருந்த ஃபாதர் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இப்போல்லாம் வளர்ந்துட்டோம். அதனால் ரிஜிஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் நாளைக்கு வேளாங்கண்ணி பங்கில் உள்ளவங்களாம் ரிஜிஸ்டரை வந்து பார்த்து, ஆஃபீஸே நாளைக்கு களை கட்டணும், நம்ம வேளாங்கண்ணி பங்கு ஆஃபீஸ். எல்லோரும் வந்து தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அந்த தேதியை குறித்து வைத்து கொள்ளுங்கள், கொண்டாடலாம். பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம், இந்த மண்ணில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு என்பது கடவுளின் பிள்ளையாக, கடவுளில் நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது தான் திருமுழுக்கு. எனவே அந்த நாளை கொண்டாடலாம். கொண்டாடாமல் இருந்தால் கூட அந்த நாளிலே நினைத்து பார்த்து நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் பெயர் சொல்லி நம்ம அழைத்த நாள் திருமுழுக்கு நாள். அதுதான் டிப்ஸ். அதனால் ஞானஸ்தான நாளை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு மொத்தம் எத்தனை அருள் சாதனங்கள் இருக்கின்றன? 8 9? 8 7. தூக்கத்தில் எலும்பி கேட்டாலும் சொல்லணும். நான் அதனால தான் மாற்றி கேட்டேன், 8 9. சில பேர் 8 ஃபாதர் அப்படிம்பாங்க. மொத்தம் 7 அருள் சாதனங்கள் இருக்கின்றன. மொத்தம் 7 அருள் சாதனங்கள். இந்த 7 அருள் சாதனங்களுக்கும் நுழைவு வாயில் திருமுழுக்கு என்ற அருள் சாதனம்தான். இந்த திருமுழுக்கில் என்ன நடக்கின்றது என்றால், பிறப்பு நிலை மற்றும் செயல்வழி பாவங்கள் கழுவி போக்கப்படுகிறது. 2வது, நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். 3வது, திரு அவையின், திருச்சபையின் அங்கத்தினர், உறுப்பினர் என்பதை நாம் உறுதி செய்கின்றோம். பாவம் கழுவி போக்கப்படுகிறது, கடவுளுடைய பிள்ளையாக மாறுகின்றோம், திருச்சபையினுடைய உறுப்பினராக இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் மாறுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அவர் கடவுளின் மகன், பாவமே இல்லாதவர்,
அவர் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 6 வாசிக்கின்றோம். மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். இயேசுவும் அந்த வரிசையில் திருமுழுக்கு பெற இருக்கின்றார். அவர் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? பாவம் செய்யாதவர், கடவுளுடைய திருமகன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால், பாவங்களிலிருந்து மனமாற்றம் பெற்றதின் அடையாளம்தான் திருமுழுக்கு. அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் கொடுத்து கொண்டிருந்தார். பொதுவாக யூத வரலாற்றில் திருமுழுக்கு என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக யாருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், மற்ற மதத்திலிருந்து யூத மதத்திற்கு வருகிறார்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. காரணம், யூதர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? தாங்கள் எல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், தூய்மையான இனம், எனவே நாங்கள் பாவிகள் அல்ல என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். மமதை, கடவுளுடைய பிள்ளைகள், பாவம் கிடையாது, எங்கள் பாவம் நாங்கள் செய்ய மாட்டோம், அப்படி என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய போதனைக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கின்றது. நாமும் கடவுளுடைய திருமுன்னிலையில் பாவிகளாக இருக்கின்றோம், நம்முடைய வாழ்வும் மாறுபட வேண்டும் என்ற தெளிவு அந்த யூத மக்களுக்கு பிறக்கின்றது. இது யூத வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். இப்படிப்பட்ட சூழலில் இயேசுவும் திருமுழுக்கு பெற தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். இதுவும் ஒரு புதிய அடையாளம். பழையதிலிருந்து புதுமையான ஒரு தொடக்கத்தை இயேசுவினுடைய திருமுழுக்கு தொடங்கி வைக்கின்றது. ஏனென்றால் இதுவரை இருந்த போதகர்கள் எல்லாரும் ஏழைகள், பாவிகளையும் பெண்களையும் ஒடுக்கப்பட்டோர்களையும் தள்ளி வைத்து, நீங்கள் தீட்டு, பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இதுவரை இருந்த போதகர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு பாவிகளையும் பெண்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் புறம் தள்ளப்பட்டவர்களையும் அழைக்கின்றார். அவர்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தியையும் அவர் சொல்கின்றார். இது புதிய போதனை, புதுமையான போதனை. நான் உங்களில் ஒருவனாக உங்களோடு இருக்கிறேன் என்பதையும் அவர் இந்த திருமுழுக்கின் வழியாக சொல்கின்றார். பாவம் நிறைந்த மனித குலத்தோடு தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். நானும் உங்களோடு உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதைத்தான் திருமுழுக்கு, இயேசுனுடைய திருமுழுக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் அவரும் அந்த வரிசையில் என்று திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த திருமுழுக்கு தான் அவருடைய பணி வாழ்வின் தொடக்கமாக இருக்கின்றது. அந்த திருமுழுக்கில் தந்தையும் தூய ஆவியாரும் அங்கே நிறைவாக பொழியப்படுகிறார்கள். அவர் பணியை செய்கின்றார், புதுமையை செய்கின்றார். தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கமாக இந்த திருமுழுக்கு இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் மீது பொழியப்பட்ட அத்துணை அருள் அடையாளங்கள், அருள் காரியங்கள் எல்லாம் நாமும் திருமுழுக்கு பெற்றபோது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய அருள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நினைத்து பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு தொடங்கியதிலிருந்து முடியும் வரை அருள் சாதனங்கள் நம்மை பின்தொடர்கின்றன. குழந்தையாக பிறந்ததிலிருந்து திருமுழுக்கு, ஞானஸ்தானம், ஒப்புரவு அருள் சாதனம், புதுநன்மை பெறுகின்றோம். அடுத்ததாக நாம் உறுதி பூசுதலை பெறுகின்றோம். நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம், இறுதியாக நாம் இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்ற வரை கடவுளுடைய அருள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவ இறப்பிலும் ஒரு மரியாதையான அடக்கம் நடைபெறுகிறது. திருப்பலி முடிந்து கல்லறையிலும் ஜெபம் செய்து மரியாதையாக நாம் அடக்கம் செய்கின்றோம். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை கடவுளுடைய அருள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. பேறு பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டும், கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். எனவே இந்த திருமுழுக்கின் வழியாக இத்தனை அருள் காரியங்கள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. எனவே பயப்பட வேண்டாம். நம்மோடு தந்தை, மகன், தூய ஆவியார் உடன் இருக்கின்றார். எனவே அழைத்தவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென்.